எனது காவிப்படை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை உலக நாடு முழுவதும் போற்றக்கூடிய தலைவர், நமது பாரத தேசத்தின் குலசாமி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நாளை சென்னை செங்கல்பட்டு மாபெரும் மாநாட்டிற்கு வருகியுள்ளார்கள். நமது மாநில தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள் ஆணையிணங்க நமது தென்காசி மாவட்ட தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் ஆனந்த் ஐயாசாமி அவர்கள் அறிவித்தபடி நாளை தென்காசி மாவட்டத்தில் இருந்து அதிக காவிப்படை சொந்தங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று இரவு 8 மணி அளவில் சென்னை நோக்கி நாம் அனைவரும் பயணம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இந்த மாநாடு என்பது சாதாரணப்பட்ட மாநாடு அல்ல. மற்ற திராவிட கட்சிகள் நினைத்தார்கள் கூட்டணி எதுவுமே இருக்காது, எண்ணற்ற தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்தாங்க. அந்த கட்சியில் அவங்க செந்துடக்கூடாது, இவங்க செந்துடக்கூடாது, இவங்க செந்துடக்கூடாது நினச்சாங்க. ஆனால் இவங்க நினைச்சது ஒன்றும் நடக்கலை. ஏனென்று சொன்னால் தேசத்தையும் தேச மக்களையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் பயணிக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான். அந்த கட்சியில் நமது கூட்டணி கட்சிகள் நோக்கமும் அதுதான், அது மட்டும்தான். இந்த தேசம் நல்லா இருக்க வேண்டும், இந்த தேச மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இந்த தேசம் உலக நாட்டிலே நாம் வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பதுதான் நமது தேசிய கூட்டணி கட்சிகள் நோக்கமும் நமது நோக்கமும் ஒன்றுதான். நமது கட்சியை வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வராது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 2026இல் தமிழ்நாட்டில் தேசிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். பீகாரில் ஜெயிச்சாச்சு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கோட்டை, அப்பேற்பட்ட கோட்டையிலும் நாம் கொடியை ஊனிவிட்டோம். ஏனென்று சொன்னால் அப்பொழுது இருந்த மகாராஷ்டிராவில் பயணித்து கொண்டிருந்த பால் தாக்கர் அவர்கள் இருக்கும் வரைக்கும் தான் அந்த தேசத்தையும் தேச மக்களையும் நேசிக்கும் ஒரே நோக்கமாக சிவசேனா கட்சி செயல்பட்டது. ஆனால் இன்று சிவசேனா கட்சி அப்படி அல்ல. நம் தேசத்தை அழிக்க வேண்டும், நம் தேசத்தை கலாச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கியவர்கள் கூட கூட்டணி வைத்த சிவசேனா கட்சி இன்று மக்கள் தர்க்க பாடம் காட்டிவிட்டார்கள். அதேபோல் திருவனந்தபுரத்திலும் தர்க்க பாடம் மக்கள் புகட்டிவிட்டார்கள். இன்று அந்த சூறாவளி காற்று என்பது தமிழ்நாட்டிற்கு வருகின்றன. இந்த தேசத்தையும் தேச மக்களையும் எவன் ஒருவன் இழிவுபடுத்தி பேசினானோ அவன் இனிமேல் 2026இல் ஆட்சி செய்ய முடியாது. அதற்குத்தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு இன்று கூட்டணி கட்சி மாநாடாக இருக்கின்றது. ஆனால் இது சாதாரண கூட்டணி கட்சி மாநாடு மட்டுமல்ல. 2026இல் தேசிய கூட்டணி தமிழ்நாட்டில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த உலகத்தையும் ஆளும் என்று நிரூபிக்கத்தான் இந்த கூட்டம். எனது தேசிய கட்சியில் கூட்டணி இருக்கும் தொண்டர்களையும் நமது காவிப்படை சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று சரியாக 8 மணிக்கு தென்காசி மாவட்டத்தில் இருந்து பாசத்துக்குரிய அண்ணன் மாவட்ட தலைவர் ஆனந்த ஐயாசாமி அவர்கள் தலைமையில் நாம் அணிதிரண்டு செல்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.
சூரியனை தொட்டவனும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிகளை வென்றவனும் இல்லை. ஜெய்ஹிந்த்.